ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட கடைசியிலையும் நான் கொடுத்துருக்கேன் லிங்க். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் 2 வீடியோவில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் மார்க்கெட்டில் மணி அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். என்னடா இவன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து 2 விதமாக நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜோன் பேஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்லைன் பேஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலோ, இல்லை நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலோ, இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஆல்ரைட், ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், இப்போ போயிட்டு லைவாக நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, இந்த tradingview.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த சார்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது ஃப்ரீ வெப்சைட்டு தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட். நிறைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90% நண்பர்கள் வந்து இந்த அதாவது tradingview.com தான் சார்ட் வியூக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக தானே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல ஒரு தப்பும் கிடையாது. நான் இப்போ ஸ்டாக் இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஓகே, 1 டே டைம் ஃப்ரேமில் இப்போ இதில் நான் எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ட்ரெண்ட் லைனை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைய போகிறேன். ஆல்ரைட், ஓகே, இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. என்னங்க வரைஞ்சிட்டிங்களா, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான். பட் நமக்கு பேசிக் ரூல்ஸ்னு சிலதெல்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மினிமம் 2 to 3 ரிஜெக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கணும். சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. அது என்ன ரிஜெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இந்த ப்ரைஸை தொட்டோன்னே ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் மேலே போயிருக்கு, இந்த ப்ரைஸை தொட்டோன்னே ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கு, எகெயின் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி மேலே. ஓகே, ஸோ இதே மாதிரி நமக்கு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இருக்கணும். மினிமம் 2, நான் சொல்கிறது மினிமம் 2. ஹையர் டைம் ஃப்ரேமாக இருந்தால் மினிமம் 2, லோயர் டைம் ஃப்ரேமாக இருந்தால் மினிமம் 3 to 4. அது என்னது ஹையர் டைம் ஃப்ரேம்? 1 டேக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம். 1 டே ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கிறது. 1 டேக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டே, 1 வீக், மந்த்து. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹையர் டைம் ஃப்ரேம். அது என்ன லோயர் டைம் ஃப்ரேம்? ஸோ 1 டேக்கு கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம் தான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த 1 மினிட்ல ஆரம்பித்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம். பட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரையணும்னு எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. பட் நமக்குன்னு நம்ம ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது தான் அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை எதை பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இந்த பாடி. ஸோ இந்த விக்கை விட்டுட்டு பாடியை கனெக்ட் பண்ணுங்கள். பாடியை கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் வந்து பாடி கனெக்ட் ஆகலை. ஓகே, ஏன் கனெக்ட் ஆகலைன்னா இந்த பாடியோட இது கனெக்ட் ஆகிருக்கு, பட் இதனுடைய விக்குங்க கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே பாடி கனெக்ட் ஆகிருக்கு,
எகெயின் இங்கே விக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாடியை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாடிஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம ஏன் பாடியை வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ பாடி டு பாடி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த விக்கும் கனெக்ட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை பாடியிலிருந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விக்கோட எண்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியிலேருந்து டச் பாயிண்ட் வந்து பாடியில் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி எல்லா பாடியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், எகெயின் இங்கே பாடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன வேணால் நடக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இது ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. வேற ஒரு ஸ்டாக் எடுத்து பார்ப்போமே, கோட்டக் பேங்க். ஆல்ரைட், இப்போ இந்த பிளைனாக இந்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கு, பட் ஆனால் அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இப்போ ட்ரா பண்ணுறேன்னு பார்ப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ட்ரெண்ட் லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த பாடியை கனெக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இருக்கிற பாடிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ புரியுதா நான் ஏன் பாடி கனெக்ட் பண்ணுறேன்னு? இப்போ இதை ஜூம் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் இந்த பாடி கனெக்ட் பண்ணதுனால இந்த பாடி கனெக்ட் ஆச்சு, இந்த பாடியும் கனெக்ட் ஆச்சு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த விக்கும் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த விக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பாடி டு பாடி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து கனெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே வேலிடான ஒன்று, அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ சப்போர்ட் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மினிமம் 2க்கு மேலே இருக்கணும், சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை ட்ரா பண்ணுவோம். எகெயின் பார்த்தீங்கன்னா நான் பாடி டு பாடி தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3 மேலே பார்த்தீங்கன்னா 1, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 இருக்குது, இல்லைனா கூட 2ன்னு வச்சா கூட 3. ஸோ இந்த மாதிரி 3 + 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இது பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். பட் கான்ஃப்ளூயன்ஸ், அதாவது அடிஷ்னலாக இன்னும் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எப்போ மார்ச் 2020, அதாவது இந்த கொரோனா கிராஷ் ஆனதுக்கு அப்புறமே இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி செட்டப் எல்லாம் கிடச்சிச்சின்னா நமக்கு கொஞ்சம் வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே 3, இது 4th டைம் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ஸ்டாக் இங்கேயே பிரேக் அவுட் ஆகலாம், இல்லைன்னா இங்கே வந்துட்டு இங்கேயே கன்சல்ட் ஆகிட்டு கீழேயும் ஆகலாம். பட் நமக்கு தெரியாது ஃபியூச்சரில் என்ன நடக்குன்ட்டு. பட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாசிபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி இது பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை கீழேயும் வரலாம். பட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கிறதுனால தான் உங்களால் இந்த லைனுக்கு கீழே போனால் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லை இந்த லைனுக்கு மேலே போனால் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களால் ஒரு வியூகம் வகுக்க முடியும் கரெக்டாக. ஸோ அதனால தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஹியூமனோட சைக்காலஜி. ஹியூமன்ஸ் நிறையா ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணும்போது அங்கே சப்போர்ட் வருது, அதே மாதிரி ஹியூமன்ஸ் நிறையா ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணும்போது அங்கே ரெசிஸ்டன்ஸ் வருது, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ அப்போது இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஜோனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சில இடத்துல இந்த ஜோன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வரைகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னுக்கும் அந்த ஜோனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே இதில் நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஜோன் வரையறதுக்கு நான் அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டேன், இதனுடைய பாடி ஓகே இங்கேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த விக் இருக்குது. ஸோ இந்த விக்கு தான் லாஸ்ட் விக்கு. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல. ஸோ இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆக வாய்ப்புகள் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஜோன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஸ்டாக் வந்து இதே இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது இது அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமான்ட்டு. ஸோ பட் டவுன் சைடு போகுது அப்படின்னா இதை கட் பண்ணுச்சுன்னா நம்ம டவுன் சைடு என்ட்ரு ஆகலாம், இல்லை இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அப் சைடுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட், ஜோனை பேஸ் பண்ணி சப்போர்ட் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பாயிண்டை கட் பண்ணி ஹையஸ்ட் ப்ரைஸை
கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதை கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் இது ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் பேட்டர்ன் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்டர்னே கிடையாது. பட் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். கரெக்டாக. ஸோ இந்த பேட்டர்ன் இப்போ பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ் லைனு. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி இதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை கட் பண்ணி வெளியே போகும்போது நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்போ நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியாகிற வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேக் பிரேக் அவுட்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிரும், ஆனாலும் ஸ்டாக் வந்து மேலே போகாமல் பிரேக் அவுட் ஆகிட்டு சடனாக அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன் வரைஞ்சி அதில் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். நான் சொன்ன ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் 2 அதுக்கு மேலே வந்து ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமாக இருந்தால், லோயர் டைம் ஃப்ரேமாக இருந்தால் மினிமம் 3 to 4 ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். இதுதான் ரூல். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா தாராளமாக ட்ரெண்ட் லைன் அண்டு இந்த ஜோன் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரேடிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ குட் டே.